மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நாம் கேட்போம். மத்தேயு 2 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார். அதென்னென்றால், யூதேயா தேசத்தில் பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. இது ஒரு மகத்தான சம்பவம், ஈடு இணையற்ற ஒரு சம்பவம். அதனால தான் உலக சரித்திரத்தையே இந்த சம்பவம் இரண்டாக பிரிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரத்தையே ரெண்டாவது பிரிக்கிற சம்பவம் இது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சரித்திர சம்பவமாக இருக்கிறது. சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறது. ஆகவே தான் சரித்திரத்தையே ரெண்டாக பிரிக்கிறது. இதனுடைய விசேஷம் என்ன? ஏன் இது அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு சம்பவம் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் மாம்ச ரூபம் எடுத்து மனுஷீகத்தை தன்னுடையதாக்கி கொண்டு இந்த பூமிக்கு வந்து பிரவேசிக்கிறார். எதுக்காக? பாவத்தில் விழுந்து போன மனுஷர்களை மீட்கும்படியாக, இந்த உலகத்தை மீட்கும்படியாக அவர் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷீகத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்குள்ளே வர்றார். ஒரு கன்னியின் வயிற்றின் மூலமாக வந்து ஒரு குழந்தையாக வந்து பிறப்பதன் மூலமாக இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். வந்தார்னு சொல்கிறது தான் கரெக்டு. பிறந்தார்ன்றதை விட வந்தார்னா ஏற்கனவே இருந்தால் தானே வர முடியும். அப்போ வந்தார்னு சொன்னாலே ஏற்கனவே இருந்தார்னு அர்த்தமாகிறது. அதுதான் யோவான் சொல்லுகிறார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது என்று யோவான் அங்கே சொல்லுகிறார். அப்போ அங்கே இருந்தவர், ஆதி முதல் இருந்தவர், எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், அப்பேற்பட்ட தேவன் இந்த பூமிக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சம்பவமாக, ஈடு இணையற்ற ஒரு சம்பவமாக, உலக சரித்திரத்தையே ரெண்டாக்குகிற ஒரு சம்பவமாக, சரித்திரத்தின் மையமாக இது விளங்குகிறபடினால் இந்த சம்பவத்தை குறித்த விவரங்கள் இங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அப்புறம் லூக்காவிலையும் சொல்லப்பட்டிருக்குது, யோவான்லேயும் அவர் சொல்கிறாரு. ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் பிறப்பை குறித்த அந்த பிறப்பின் காரியங்களில் நடந்த காரியங்கள், அதுக்கு முன்னால் பின்னால் பிறப்பின் போது நடந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இவைகள் எல்லாமே தே ஆர் லோடட் வித் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது பல சத்தியங்களால் அடங்கியதாக இருக்கிறது. எதை குறித்த சத்தியங்கள்? தேவனை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, மனுஷனை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, அவருடைய தாழ்மையை குறித்து, தயவை குறித்து, அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை குறித்து,
இப்படி பல்வேறு காரியங்கள் இந்த சம்பவங்களில் அடங்கி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் பிறப்புன்னு எடுத்துக்கிட்டு அதை பற்றி பிரசங்கம் பண்ணணும்னா ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. வெறும் பிறப்பை பற்றி கிறிஸ்மஸ் பிரசங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் பண்ணலாம். அவ்வளவு முக்கியமான விவரங்கள் இங்கே வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இந்த பூமிக்கு அவர் வந்ததை பற்றி சொல்கிற காரியங்களை வச்சே அதை பிரசங்கிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் முதல் 17 வசனங்கள் அவருடைய வம்ச வரலாறை சொல்லுகிறது இல்லையா? லூக்காவிலையும் அப்படி தான் வருது. அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக வருது, இங்கே ஒரு மாதிரி வருது. ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான நோக்கங்களோடு வேறு வேறு விதமாக சொல்கிறாங்க அதை. ஆனால் அதே வம்ச வரலாறு தான். அவர் ஒன்று வலியுறுத்துறார், இவர் ஒன்று வலியுறுத்துறார். மத்தேயுல சொல்லும்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி செய்தி அதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் ஏன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா இவருடைய வம்ச வரலாறு தேடினீங்கன்னா அதில் தாமார் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார், பிறகு ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார். இவங்க கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பைபிள் வாசித்தவங்களுக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கமான கதை. தாமார் கதையை இவ்வளோ பப்ளிக்கில் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவ்வளவு அசிங்கம் அந்த கதை, அவ்வளவு அசிங்கம். ராகாபும் ஒரு வேசி. எரிகோ நகரத்தை போய் அவர்கள் பிடித்த போது அவளை மட்டும் விட்டுட்டாங்க. ஏன்னா அவள் ஏற்கனவே உதவி செய்தா. இவர்கள் உளவு பார்க்க போன போது இவளுக்கு உதவி செய்ததுனால அவளையும் அவருடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றினாங்க. அவளும் இந்த தாமாருங்கிற இந்த அசிங்கமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரியாக இருக்கிற அந்த பெண் எல்லாருமே இயேசுவுக்கு முன்னோர்களாய் சொல்லப்படுகிறார்கள். இயேசுடைய அம்மாமாரை பார்த்தீங்கன்னா இவ்வளவு அசிங்கமான இதெல்லாம் அதில் இருக்குது. எப்படா இப்படி ஒரு தேவன் மனுஷ ரூபம் எடுத்து உலகத்துக்கு வர்றாருன்னா எவ்வளவு ஒரு அருமையான, ரொம்ப பிரிஸ்டீன், ரொம்ப எந்த குறையும் சொல்லப்படாத அளவுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ரொம்ப பரிசுத்தமான நபர்களை எடுத்து அவருடைய வம்சாவளியில் வந்தார்னு சொன்னால அழகாக இருக்கும். ஏன் இப்படி வேதம் சொல்லுகிறது? இதை வச்சே சிலர்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். அவர் வம்ச வரலாறு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னெலாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த பூமியில். கேடு கெட்ட ஒரு வம்ச வரலாறாக்கும் அந்த பின்னணியிலேருந்து வந்தாரெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் இட்டுக்கட்டி எழுதப்படவில்லை. அதாவது இல்லாத ஒன்றை ஜோடித்து இவரை ரொம்ப பிரமாதமாக சொல்லணுன்றதுக்காக அப்படி எழுதப்படவில்லை. உள்ளதே உள்ளது என்று அப்படியே சொல்லுது. இதுதான் உண்மை. தாமார் என்கிற அந்த அசிங்கமான வாழ்க்கைக்கு சொந்தக்கார அந்த பெண், ராகாப் என்கிற அந்த பெண், இவர்களெல்லாம் தான் இயேசுவனுடைய முன்னோர்கள் என்பதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வேதவாசனம் சொல்லுது. ஏன்னா வேதவாசனம் ஒரு பாயிண்ட்டை நமக்கு காண்பிக்க விரும்புகிறது. என்னன்னா இந்த உலகம் நொறுங்கி போன புரோக்கன் வேர்ல்டு, உடைந்து போன ஒரு உலகம். இந்த உடைந்து போன உலகம் எப்படி உடைஞ்சு போச்சு? பாவத்தின் நிமித்தம், பாவத்தின் மூலமாக உடைந்து போனது. பாவம் கெடுத்துருச்சு எல்லாத்தையும், அதான் உடைஞ்சு போச்சுன்றேன். அதனால் மனுஷனுடைய வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை பர்ஃபெக்டாக ஒன்றும் இல்லை. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க? நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, எந்த இதுவும் கிடையாது, என் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பிளமிஷ், ஒரு கரை திரை ஒன்றுமே எவரும் சுட்டி காட்ட முடியாது, யாராவது சொல்ல முடியுமா? என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாரையும் சொல்கிறேன். ஒரு ஆள் கூட இங்கே இருக்கிறவர்கள் ஒரு கரை இல்லாமல், ஒரு பாவம் இல்லாமல், எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் என் வாழ்க்கை அவ்வளவு சுத்தமான வாழ்க்கை என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உடைந்து போன உலகத்தில் பிறந்து வளர்ந்து, இந்த பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவ சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம். இது ஒரு உடைந்து போன உலகம். ஆகவே நிறைய உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன வாழ்க்கைகள், உடைந்து போன அசிங்கமான சம்பவங்கள் நடந்த வாழ்க்கைகள், இப்படி தான் உலகம் இருக்குது பாருங்க. வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் அதெல்லாம் கொஞ்சம் போத்தி பாதுகாத்து அப்படியே எல்லாம் பண்ணிடுவோம். நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தமாரெல்லாம் காட்டுவோம். ஆனால் உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் இது. இது உடைந்து போன உலகம், உடைந்து போன வாழ்க்கைகள். நிறைய அசிங்கங்கள் இருக்கிறது வாழ்க்கையில். ஏன்னா பாவம் கெடுத்துருச்சே, எல்லாத்தையும் அசிங்கமாகிடுச்சு. அழகாய் உண்டு பண்ண அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தை பாவம் கெடுத்து போச்சு. ஆனால் அந்த அசிங்கத்தை எல்லாம் அழகாக்குவதற்காக தான் இயேசு பிறக்கிறார். அப்போ அந்த அசிங்கத்தை சொல்லாமல் இவர் எப்படி அழகாக்க வந்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்?
சொல்ல முடியாது. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு லோ கிளாஸாக, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னாதான் எவ்வளவு அற்புதமாக, அதிசயமாக, ஆசீர்வாதமாக அந்த வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை மக்கள் காண முடியும். அப்போ நான் சொல்கிறேன், அந்த வம்ச வரலாறை வாசிக்கும் போது என்ன மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி ஆட்கள், வேத வசனத்தின் வெளிச்சத்தை உடைய ஆட்கள், நாம் அங்கே கிருபையை பார்க்கிறோம், தேவனுடைய தயவை பார்க்கிறோம், அவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். அவர் எப்படி உடைந்து போன, அசிங்கமான, நொறுங்கி போன வாழ்க்கையெல்லாம் எடுத்து அழகானதாக, அற்புதமாக மாற்றுகிறார் என்பதை அங்கே பார்க்குறோம் நம்ம. அப்போ அதில் எத்தனை பிரசங்கம் இருக்குது தெரியுமா? அவர் அம்மாமாரெல்லாம் பற்றி பேசலாம், ஐயாமாரெல்லாம் பற்றி பேசலாம், அவருடைய முன்னோர்கள், ஆண்கள், பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கதையெல்லாம் தனி கதை. ஒன்னொன்றும் பெரிய கிருபையின் கதை. எல்லாம் கிருபையில் தான் வருது. எல்லாம் தகுதியே இல்லாதவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருந்தால் தேவன் அழகான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அப்போ நாம் வம்ச வரலாறுலேருந்து பிரசங்கிக்கலாம். மரியாளுக்கு தேவதூதன் இவர் பிறப்பார் என்று அறிவித்தார். அதில் பல செய்திகள் இருக்கிறது. மரியாள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்கிறாளே, தேவதூதன் சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு அவள் சொல்கிறாள். அந்த வார்த்தைகளிலிருந்து பல காரியங்களை பிரசங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர் பாட்டு பாடுறா. எலிசபெத்தை போய் சந்தித்து, யோவான் ஸ்நானனுடைய தாயாரை சந்தித்து 2 பேரும் அங்கே பேசுகிறார்கள். அந்த காரியங்கள், அந்த 2 பேருடைய பேச்சிலிருந்தும் அவருடைய பாடலிலிருந்தும் மரியாளுடைய அந்த மேக்னிஃபிகாட்னு சொல்லுவாங்க, மரியாளின் பாடல், அதிலிருந்து பல காரியங்கள் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த 40 வருஷத்தில் கிட்டத்தட்ட 36 பிரசங்கம் நான் பண்ணியிருக்கிறேன் கிறிஸ்மஸை பற்றி. இதில் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் பேசலாம். அது மட்டும் இல்லை, யோசேப்பு எப்படி இதை எடுத்துக்கொண்டான், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான், அதை பற்றி பேசலாம். அப்புறம் எப்படி அவர் பிறந்த செய்தியை கொண்டு மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்டது, அதில் என்ன சொல்லப்பட்டது, அதிலெல்லாம் செய்தி இருக்குது, அதிலெல்லாம் தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சாஸ்திரிகள் ஏரோதை சந்தித்து இயேசுவை தேடி வந்தார்களே, இதில் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிமியோன் என்று ஒருவன் இருந்தான். அவன் பல வார்த்தைகளை சொல்கிறான். இயேசுவாகி அந்த குழந்தையை பார்த்துட்டு அவன் பல வார்த்தைகளை சொல்கிறான். அதிலிருந்து பிரசங்கம் பண்ணலாம். அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, ஒரு தீர்க்கதரிசி, அவள் வேற பேசுகிறா, இதிலிருந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாடு முழுக்க இவருடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் பேசலாம். புதிய ஏற்பாட்டில் இவருடைய பிறப்பினுடைய நோக்கம், இவருடைய பிறப்பை குறித்த அர்த்தம், இதையெல்லாம் விளக்கி விளக்கி போதிக்கப்படுகிறது. சுவிசேஷங்களில் மட்டும் இல்லை, நிருபங்களையும் போதிக்கப்படுகிறது. அவைகளை பற்றியெல்லாம் பேசலாம். இப்படி இந்த இயேசுவின் பிறப்பை குறித்து பேச வேண்டும் என்றால் அவ்வளவு பெரிய விவகாரம் இது. வேதம் முழுக்க இது எழுதப்பட்டிருக்கு. 100கணக்கான பிரசங்கங்கள் இதிலிருந்து பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியம் இது. இன்றைக்கு இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்த, கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் என்பதை குறித்து, அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை குறித்து நாம் பேச போகிறோம். அதிலே நமக்கு என்ன செய்தி இருக்கிறது, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு, அதனுடைய மேன்மை, அதனுடைய மகிமை, அதனுடைய அர்த்தம், நோக்கம், இவையெல்லாம் அதில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த கிழக்கே இருந்து வந்தார்கள்னு சொல்லியிருக்குது இல்லையா? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள்னு வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்திலே. அது எவ்வளோ தூரம் இருக்கணும்னு யோசித்து பார்த்தீங்களா நீங்கள்? கிழக்கிலிருந்துன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்க அந்த ஊர் பேர் படி சொன்னால் யோர்தான், ஜோர்டன் அப்படின்ற ஊர், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, ஏன் இன்னும் கேட்டால் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் சொல்லலாமா கிழக்கே இருந்து வந்தார்கள்னு சொல்லும்போது அவ்வளவு தூரத்தில் இருந்து கூட வந்திருப்பார்கள் என்கிறார்கள். பழைய ஊர் பேரை சொன்னால் அரேபியா, பெர்சியா, பாபிலோன், அதுதான் இன்றைக்கி ஈரான், ஈராக்கு, இந்த மாதிரி ஊர்கள்லாம் அரேபியா, இதெல்லாம் அன்றைக்கு அப்படி இருந்தது பாருங்க. அரேபியா, பெர்சியா, பாபிலோன் இருந்தது. அப்போ இதெல்லாம் பல நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் அங்கே இன்வால்வ்டாக இருக்குது. அன்றைக்கு அந்த பயணம் இன்றைக்கி மாதிரி காரில் ஏறியோ அல்லது பிளேனில் ஏறியோ டக்குன்னு போய் 1 மணி நேரத்தில் இறங்குற பயணம் கிடையாது. அதுவும் கடுமையான பயணங்கள், வழி ரொம்ப கடுமையாக இருக்கும்.
இன்ஹாஸ்பிட்டபிள் டெரெயின்னு சொல்கிறாங்க இல்லையா, மனுஷர்களுக்கு போய் சேர்றதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆபத்துகள் வழியில் காத்திருக்கிறது. வழியில் தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வழியில் கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் இருப்பாங்க, பல காரியங்களை சந்திக்கணும், பல நாடுகளை கடக்கணும், அங்கெல்லாம் என்னென்ன ஆபத்து இருக்குமோ. இதெல்லாம் பிரயாணம்னா அந்த காலத்தில் சுலபம் கிடையாது. பாக்தாதிலேருந்து, ஈராக்கில் இருக்கிற பாக்தாதிலேருந்து பெத்லஹேமுக்கு போனோம்னா 547 மைல்கள்ன்றாங்க. கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ்ன்றாங்க. அவ்வளோ தூரம் பயணிக்கணும்னா சில நேரத்தில் மாத கணக்கில் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், மாத கணக்கில் ஆகிடும். வெறும் 100-200 மைல்லேருந்து வர்றதா இருந்தால் கூட பல நாட்கள் பயணமாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு அவர்கள் தனியாக கூட பயணிக்க முடியாது, ஒரு கேரவன் மாதிரி தான் வந்திருப்பாங்கன்றாங்க. ஏன்னா இவர்கள்லாம் கொஞ்சம் வசதி படைத்த ஆளுங்க மாதிரி தெரியுது, அவர்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க போல தெரியுது. அவர்களுக்கு வேலைக்காரர்கள், பாதுகாவலர்கள், அவர்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் சுமந்துக்கிட்டு வர்றவங்க, இப்படின்னு பலரையும் அவர்களுக்கு உதவியாக கொண்டு வந்து இப்படி தான் பயணித்திருப்பார்கள்ன்றாங்க. அப்போ இவ்வளவு கடினமான பயணம், மனைவி பிள்ளைகள்லாம் மறந்து பல மாதங்கள் போய் வெளியே இருக்கணும், பல மைல்கள் பயணிக்கணும், போய் திரும்பி வருவோமான்ற நிச்சயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இவர்களை தூண்டினது என்ன? அப்படி பயணப்பட்ட பயணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சாஸ்திரிகள் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுடைய பல தீர்க்க தரிசனங்கள் குறித்து கேள்விப்பட்டதாக தெரிகிறது என்கிறார்கள். அதாவது அவர்கள் கண்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி தானே வந்தாங்க. அந்த நட்சத்திரம் இவருடைய பிறப்பை அறிவிக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். உலகத்தில் எல்லார் மத்தியிலும், எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி நவநாகரிக காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படங்கள், எல்லா விதமான பாடல்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொல்லாத உலகத்தில் தீமைகளிலிருந்து நம்ம விலக்கி காக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதையெல்லாம் போகும். அதாவது இந்த பேட்மேன் ஸ்டோரி மாதிரி தான் பல விதமான ஹீரோக்கள் பல்வேறு தீமைகளிலிருந்து, பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குறத பற்றி தான் கதைகள் எல்லாம் இருக்கும் பாருங்கள். எல்லா கதையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் உள்ளத்திலையும் ஒரு அறிவு இருக்குதுன்றாங்க. ஏன் இப்படிப்பட்ட கதைகளாக எழுதுகிறாங்க? புஸ்தகம் படிங்க, அப்படி தான் இருக்கும். சினிமா பாருங்கள், அப்படி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுன்றாங்க? எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு காரியத்தை நிச்சயமாக மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களாம். என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க? ஒரு காலத்தில் ஒரு பர்ஃபெக்டான சூழ்நிலையில், அருமையான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தோம், நல்லா இருந்தோம். இப்படிப்பட்ட தொல்லைகள், சச்சரவுகள், கேடுகள், அசிங்கங்கள்லாம் இல்லாத, உடைக்கப்படாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம். அதுக்கு பிறகு ஏதோ ஒன்று ஆகி இந்த உலகம் உடஞ்சி போச்சு, வாழ்க்கையெல்லாம் உடஞ்சி போச்சு, பல கேடுகள் உள்ள நுழைஞ்சிருச்சு. இதையெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை, அதுதான் கடவுளுடைய சித்தம், நோக்கம். அப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்குவதற்கு ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கை எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும், எல்லா மதத்தினர் மத்தியிலும் இருக்குதுன்றாங்க. அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. யாரோ வந்து எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க, ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒரு பெரிய ராஜா வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் சீராக்குவார்ங்கிற எண்ணம் அருமத்தில். அதுவும் இல்லாமல் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் பல தீர்க்க தரிசனங்களை அதை குறைத்து உரைத்தார்கள். அப்படி ஒரு வரப்போகிறாருன்னு ஆதியாகமம் 3:15 இருந்து எடுத்தீங்கன்னா பல காரியங்களை இஸ்ரவேலருடைய வேத புஸ்தகம் அறிவிக்கிறது. ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கிறவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஆதியாகமம் 3:15 சொல்லியாச்சு. இதெல்லாம் நடக்க போகிறதுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்தது. குறிப்பாக பீலேயாம்னு ஒருத்தன், அவனை கொண்டாடுறாங்க இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு. வனாந்தர பயணத்தின் போது ஒரு ராஜா, பாலாக் என்கிற ஒரு ராஜா பயந்து போய், இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் வருது, இவங்க நம்மளை தொலைச்சிருவாங்க போல இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை போய் கூப்பிட்டு வர்றாரு. குறி சொல்லுகிற ஒருவனை கூப்பிட்டு வந்து, இவர்களை சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க, அப்புறம் நான் அவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயித்துருவேன்னு சொல்லி கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அவனுக்கு வேண்டிய எல்லாம் செய்து, இவனை சபின்னு சொன்னால் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் தான் வருது. சபிக்க முடியல. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆட்களை நான் எப்படி சபிக்க முடியுன்றான். அந்த கதையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதம். எண்ணாமத்தில் அது வருது, 22லேருந்து 24 அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதை நீங்கள் வாசிக்கலாம்.
அப்போ ஒரு மலை மேலே கொண்டு போய் நிறுத்தி அந்த ஜனங்களை பார்க்க சொல்கிறான். பார்த்து சபின்னு சொன்னான். அவன் வாயை திறக்கிறான். வாயை திறந்தா கர்த்தர் கொடுக்குறார் அவன் வாயில் வார்த்தைகள். அவன் சொல்கிறான், அவரை கண்டேன். யாரை கண்டேன்? யாரையோ ஒருத்தர் கண்டேன்றான். எப்போ? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்துகிட்டு இருக்கிற காலத்தில். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. இது இப்போ நடக்க போகிற விவகாரம் இல்லை, இனிமேல் ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்க போகிற விவகாரம். ஆனால் இப்போவே என்னால் பார்க்க முடியுது, அதை முன்னாலேயே பார்க்க முடியுது என்னால் அப்படின்றான். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்றான். இந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை அவர்ன்றான். அப்போ ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி ஒருத்தர் வருவார், ஒரு நட்சத்திரமாக ஒருத்தர் கிளம்பி வருவார், ஒரு பெரிய ராஜா வருவார். அவர் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாரு, அவர் பிரமாதமாக எல்லாத்தையும் செய்ய போகிறாருங்கிறத அவன் வாயாலேயே கடவுள் சொல்ல வைக்கிறார் பாருங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தை பற்றிலாம் கேட்டுட்டு இவங்கெல்லாம் நட்சத்திரத்தெல்லாம் படிக்கிற ஆட்கள். நட்சத்திரத்தினுடைய அசைவு, அதனுடைய மூமெண்ட்ஸ் அதெல்லாம் படித்து இந்த உலக சம்பவங்களை கணிக்கிற அப்படிப்பட்ட ஞானிகள். அந்த காலத்தில் கன்சல்டன்ட்ஸ்ன்னு இவங்கள தான் ராஜாக்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும், எக்கானமி எப்படி இருக்கும், மற்ற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா இவங்க தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸு. இவங்கள்ட்ட கேட்குறது, இவங்க நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஆட்கள். இவர்களுக்கு எப்படியோ இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், இந்த பீலேயாம் போன்ற ஆட்கள் சொன்ன காரியங்கள் இதெல்லாம் போய் கிடச்சி. எப்படி கிடச்சிருக்குன்னு கேட்கலாம் நீங்கள் ஒருவேளை. எப்படி கிடச்சிருக்குன்றாங்கன்னா, பாபிலோன் சிறையிருப்பு பொழுது சிறையிருப்பில் போனார்கள் இல்லவா இஸ்ரவேல் மக்கள். எருசலேமிலேருந்து அவங்க தேவாலயத்தெல்லாம் பாழாக்கி எல்லா பண்ட பாத்திரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நேபுகாத் நேசாருங்கிறவன் பல ஆயிரக்கணக்கான மக்களை அங்கே ஓட்டி கொண்டு போனான். கொண்டு போய் அவங்க நாட்டில் அவர்களை வைத்தான். அதை அப்படி போனபோது அங்கே தானியேல் எப்படி உயர்த்தப்பட்டான், எப்படி இருந்தான், எந்த மாதிரி பதவியில் இருந்தான்றதை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஞானிகள் அந்த ஊரில் இருந்தாங்க. அந்த ராஜாக்களுக்கு கன்சல்டன்ஸாக இருந்தாங்க பாருங்கள். எது ஒன்று அந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் பாவம் என்ன பிரச்சனையே தெரியல, அடிக்கடி ஒரு சொப்பனத்தை காண்றது. சொப்பனத்தை காண்டு மிரண்டு பயந்து எந்திரிச்சு போய் கூப்பிடு எல்லாரையும், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்குறது. இதே பொழப்பாக இருந்தது பாருங்கள். அதுக்கு இவங்களெல்லாம் கூடயே வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் சொல்ல முடியாமல் போனப்போ தான் தானியேலை கூப்பிட்டு தானியேல் சொல்லுகிறார். கடைசியில் தானியேலே இவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக போட்டாங்க அங்கே. அப்போ சொல்கிறாங்க, தானியேல் காலத்தில் தானியேல் மூலமாகவும் இவர்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ராஜாக்களே சிலர்லாம் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டு இவர்தான் மெய்யான தெய்வம் என்று அங்கீகரித்து அதன் மூலமாக பாபிலோன் ஆண்ட தேசங்கள் எல்லாவற்றிலும் இந்த யூத மார்க்கத்தை குறித்த அறிவு பரவினது அப்படிங்கிறாங்க. அங்கங்கே தேவாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுக்க யூத மக்கள் போய் வாழ ஆரம்பித்தாங்க. அங்கே போனவங்க அங்கேருந்து பாபிலோன் எங்கெல்லாம் ஆண்டுச்சோ அங்கெல்லாம் போய் வாழ்ந்து அங்கங்கே தேவாலயங்களை கட்டி அங்கங்கே பிரசங்கம் பண்ணி அதில் நிறைய புறஜாதிகள் இங்கே இவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனெல்லாம் பண்ணப்பட்டு சேர்ந்துட்டாங்க. இன்னும் சிலர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் சொல்லுகிற பிரசங்கத்தை, இவர்கள் போதிக்கிற போதனைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார்கள். அப்படி இந்த செய்தி பரவி இருக்கும்ன்றாங்க. அப்படித்தான் இந்த ஞானிகள்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை பற்றிலாம் இந்த விவரங்களை சேகரித்திருப்பார்கள். அப்படி தான் அவர்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அவர்களுக்கு பைபிள் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. எங்கே பிறப்பார் அதெல்லாம் அவளுக்கு தெரியல. அதனால தான் இந்த நட்சத்திரத்தை கண்டபோது இது ஒரு விசேஷமான நட்சத்திரம். இது சும்மா இவங்க ஜோசியம் பார்க்குற மாதிரி நட்சத்திரம் கிடையாது பாருங்கள். நட்சத்திரம் இவங்களை அப்படியே கூட்டு போது கரெக்டாக கொண்டு போய் ஏரோதிட்ட விடுது. அப்புறம் அது காணும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அங்கேருந்து கிளம்பி பெத்லேஹேமுக்கு போக சொல்கிறாங்க. அவங்கள அங்கே தான் பிறந்த குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது திருப்பி அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா, 10ஆம் வசனத்தில் நினைக்கிறேன். ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சார்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ நட்சத்திரம் கூடயே வருது, கொண்டு போய் ஏரோதுக்கிட்ட விடுது. அங்கே வரைக்கும் அப்புறம் கொண்டு போய் பெத்லஹேமில் இவர்களை இயேசு இருந்த அந்த வீட்டுக்கு மேலே நிற்கிது. நட்சத்திரம்லாம் நிற்காதுன்றாங்க, ஒரு பாதையில் அப்படியே போய் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோன்றாங்க. அப்போ இது சாதாரண ஒரு நட்சத்திரம் அல்ல, தேவன் இவர்களை நடத்துவதற்காகவே நியமித்த ஒன்று என்பது போல தெரிகிறது. அப்போ இந்த பின்னணியில் தான் இந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பின்னணியில் தான் இந்த சம்பவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேணும். இதை கொஞ்சம் பார்ப்போம். இதை பற்றி ஒரு பெரிய பாடல் ஒன்று இருக்கிறது ஆங்கிலத்தில். நம்ம எல்லாருக்கும், தமிழ் ஆளுகள் கூட எல்லாருக்கும் தெரியும். வி த்ரீ கிங்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு, 3 ராஜாக்களை பற்றி பாட்டு. இந்த கிறிஸ்மஸ் நாடகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகளை 3 ராஜாக்கள் என்று காண்பிப்பார்கள். அதில் சில தவறுகள் இருக்குது, அதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம இது என்ன சொல்ல வருதுங்கிறதுக்கு வர முடியும். தவறுகள் சில நேரத்தில் டைவெர்ட் பண்ணிடுது பாருங்கள். 3 ராஜாக்கள்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லா ட்ராமாலையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வருவாங்க. சினிமா படங்கள்லாம் இதெல்லாம் பற்றிலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்னு எப்படியோ மனசில் வந்துருச்சு. இந்த 3ங்கிற நம்பரே தப்பு. 3ன்னு எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. 3 பேர் வந்தாங்கன்னு சொல்லப்படவே இல்லை. அப்புறம் எப்படி 3ன்னு தீர்மானம் பண்ணாங்க? 3 விதமான வெகுமதிகள் கொடுக்கப்பட்டது. பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம்னு 3 விதமான வெகுமதிகளை கொண்டாந்தாங்க இல்லையா? அப்போ அந்த 3 விதமான வெகுமதி கொண்டாந்து 3 பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற அசம்ஷன் தான். அப்படி யூகித்து கொள்கிறார்கள். அப்படி தான் அது வந்தது. அது மட்டும் இல்லை, அவர்கள் ராஜாக்கள்னு இங்கே சொல்லப்படவில்லை. இந்த 1 முதல் 12 வசனங்களை வாசித்தீங்கன்னா அதில் அதிகாரம் முழுக்க இந்த கதை வருது. அதை வாசித்தீங்கன்னா எங்கேயுமே இவர்கள் ராஜாக்கள்னு சொல்லப்படவில்லை. அதுவும் எங்கேருந்து வந்தது? இவர்கள் கொண்டு வந்த வெகுமதிகள் விலையேற பெற்றவைகள். பொண்ணெல்லாம் வந்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு பாருங்கள். ராஜாக்கள் தான் இப்படிப்பட்ட பரிசெல்லாம் கொடுக்க முடியும். பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள், பணக்காரர்கள், நிறைய வச்சிருக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட வெகுமதியெல்லாம் கொண்டு வர முடியும். அப்போ வந்தவர்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு யூகம் அங்கே. இதை வச்சு தான் 3 ராஜாக்கள்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 3ங்கிறதும் தப்பு, 3 ராஜாக்கள்ன்றதும் தப்பு. இது ஏன் ரொம்ப முக்கியம்? இது ஏதோ குறை சொல்லணும்னு சொல்லலை நான். ஐயோ இந்த பாட்டையே கெடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. தாராளமாக பாடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பாட்டை கெடுக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் என்னென்னா, இங்கே என்ன சொல்ல வர்றார் மத்தேயுங்கிறத சுட்டி காண்பிப்பது ரொம்ப அவசியம். அதுலேருந்து டைவெர்ட் ஆகக்கூடாது. 3 ராஜாக்கள்னு நினச்சிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், மத்தேயு இங்கே இந்த சம்பவத்தை சொல்லும்போது எதுக்கு சொல்கிறாரு? இந்த 2 ராஜாக்களை கொஞ்சம் பாருங்கள், இதிலேருந்து சில விவரங்களை தெரிஞ்சு கொள்வேன்றதுக்காக தான் இந்த சம்பவத்தையே இங்கே சொல்லுகிறார்கள். அப்போ நான் சொல்கிறேன், இது 3 ராஜாக்களை குறித்த கதை இல்லை, 2 ராஜாக்கள். 3 ராஜாக்கள்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த கதையை கோட்டை விட்டுருவீங்க. இது 3 ராஜாக்களை பற்றியே இல்லை, 2 ராஜாக்கள். 2 ராஜாக்களை பற்றிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதில் முதல் ராஜா வந்து ஏரோது. 1ஆம் வசனம் சொல்லுது, ஏரோது ராஜாவின் நாட்கள். ஏரோது ராஜா. 3ஆம் வசனம் அப்படி சொல்லி, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, அதாவது கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம்ன்றாங்க. அதை கேட்ட பொழுது ஏரோது ராஜா கலங்கினான்னு 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனமும் மறுபடியும் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ஏரோது ராஜாவை பற்றி ராஜா ராஜான்னு 3 தடவை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 2வது ராஜா வந்து இயேசு. இயேசு வந்து 2வது வசனத்தில் அங்கே இயேசுவை ராஜாவென்று சொல்லுகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இவரை ராஜான்னு அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் 2ஆம் வசனத்தில் அவருடைய நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் என்றது இந்த பீலையாம் சொன்ன தீர்க்க தரிசனத்திலிருந்து வர்ற வார்த்தைகள். அது அந்த நட்சத்திரம்ங்கிறது ஒரு ராஜாவை குறிக்கிறது. யூதருக்கு வரப்போகிற ஒரு ராஜாவை குறிக்கிறது. 4ஆம் வசனமும் அப்படியே சொல்லுது பாருங்கள். 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, ஏரோது எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். இங்கே கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துன்னு சொன்னாலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே ராஜா என்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம், ராஜாங்கிறதும் அர்த்தம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு. ஆளும் பிரபுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அங்கேயும் இயேசுவை ராஜா என்று வர்ணிக்கிறது. இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ இயேசு ராஜா என்கிறத இந்த 12 வசனத்தில் உள்ளுக்கே 2ஆம் வசனத்தில் 2 தடவையும், 4ஆம் வசனத்தில் 1 தடவையும், 6ஆம் வசனத்தில்
மறுபடியும் இங்கே இயேசுவை ராஜாவென்று வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பம் எழுதப்பட்ட இந்த 1ஆம் அதிகாரத்திலேருந்து படித்தீங்கன்னா இவர் ராஜாங்கிறது இன்னும் ரொம்ப தெளிவாக விளங்குது. 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பித்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 தடவை தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறினது அப்படிங்கிறத மறுபடியும் மத்தேயு சொல்கிறார். 5 தடவை பிறக்கிறவரை குறித்து, இந்த பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் அறிவித்திருக்கிறார்கள். அது நிறைவேறும்படியாக தான் அப்படி நடந்ததுன்னு ஒரு சம்பவமாக குறிப்பிடுறார். 1:21 பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் எப்படி யோசேப்புக்கு சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பை உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதுக்கு முன்னால் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டதுன்னெலாம் இருக்குது. இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லியிருப்பாருங்க. அதுலேருந்து வந்த காரியங்கள். அவர் எல்லாரையும் ரட்சிப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எங்கே பிறப்பார்னு சொல்லும்போது பெத்லகேமில் பிறப்பார், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார்னு குறிப்பாக அந்த சின்ன ஊரை குறிப்பிட்டு சொல்லி அங்கே சொல்லும்போது இஸ்ரவேலை ஆளும் பிரபு, ஆளுகிற பிரபுனா ராஜா என்கிற விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்துக்கு போனார்கள் இல்லையா? ஏரோதனுடைய கோபத்துக்கு தப்பி குடும்பமே எகிப்துக்கு போனது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது அந்த தீர்க்க தரிசனம் ஓசியா 11:1 வருது. அப்புறம் 17:18 பாருங்கள். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் கொல்லணும்னு உத்தரவு போட்டான் இல்லையா? அதன் மூலமாக கொல்லப்பட்டார்கள். அங்கே ஒரே கூக்குரல் ராமா. அதெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லிட்டாரு. அப்புறம் 23ஆம் வசனத்தில் நாசரேத் என்னும் ஊரில் வாசம் பண்ணினான். யோசேப்பை சொல்லுது, நாசரேத் என்னும் ஊரில் வாசம் பண்ணினான், நசரேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது இப்படி ஒரு வசனம் கிடையாது. நாசரேத் என்னும் ஊரில் வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்கேயும் குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனால் பல தீர்க்கதரிசிகள் சொன்ன பல காரியங்களை வைத்து, அதனால தான் இங்கே தீர்க்கதரிசிகளால்னு ப்ளூரலில் சொல்கிறார், பன்மையில் சொல்கிறாரு. பல தீர்க்கதரிசிகள் சொன்ன பல காரியங்களை வைத்து இங்கே சொல்கிறாங்க. அந்த நாசரேத் என்கிற ஊருக்கு பேர் வந்ததே நெசர் என்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்ததுன்றாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலேருந்து திரும்பி வரும்போது இந்த ஊரில் வாழ்ந்தார்கள். அதுவும் இந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள், அவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அங்கே குடியேறினார்கள். அந்த ஊருக்கு நெசர் என்று அழைக்கப்பட்டது. அந்த நெசர்னாலே கிளை, அந்த கிளை என்ற வார்த்தை அங்கே தான் வருது. அதாவது யாக்கோபிலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது கிளையாய் எழும்பி செழிக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா? கிளைங்கிற அந்த வார்த்தையே நெசருங்கிற வார்த்தையிலேருந்து தான் வரும். அதுதான் பின்னால் நாசரேத் என்று ஆனதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே புறஜாதிகள் அதிகமாக இருந்தார்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இயேசு ஒரு ராஜா என்கிறது இவ்வளவு வசனங்கள் மூலமாக இங்கே வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் ஏசாயா, எரேமியா, மீகா, ஹோசியா எல்லாருமே அதை அப்படி தான் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஜீனியாலஜி, இந்த வம்ச வரலாறை பார்க்கும்போது 1-17 அதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயும் அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தார், தாவீது ராஜாவின் வம்சத்தில் அந்த சந்ததியில் ஒருவர் ஆளுவார், அவர் என்றென்றைக்கும் ஆளுவார்லாம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அப்போ அவர் தான் இவர்ன்ற மாதிரி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணுறாரு.
4ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து அதே வார்த்தையை பயன்படுத்தி மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு இங்கே வந்தது ஒரு ராஜாவாக, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக. அந்த ராஜ்யம் நாம் நினைக்கிற போல ராஜ்யம் அல்ல, இந்த உள்ளத்திலிருந்து மக்களை ஆளுகிற ராஜ்யம் என்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஏரோதுங்கிற ஒரு ராஜா, இயேசு என்கிற இன்னொரு ராஜா. எந்த ராஜாவை நாம் ராஜாவாக்கி கொள்ளுது? நமக்கு யார் ராஜாவாக வேண்டும்? இந்த ஏரோதுங்கிறவன் வந்து ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் பாருங்க. பதவி ஆசை பிடித்த கொலை வெறி கொண்ட ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். ஒரு மேட்மேன். டு யூ வாண்ட் திஸ் மேட்மேன் ஆர் த மெசாயா? எப்படிப்பட்ட மேட்மேன்னா, 2 வயசுக்கு உட்பட்ட இந்த சாஸ்திரிகள் வந்து கேட்டு போனாங்க. போயிட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்கண்ணா. எதுக்கு? இந்த குழந்தைகள் தான் வளர்ந்து வந்து நம்மளை விரட்டிட போகுதுன்னு பயம் அவனுக்கு. எப்படியாவது யாருன்னு தெரிஞ்சால் கொண்டுடலான்றதுக்காக தான் சொன்னான். அவங்களுக்கு தேவதூதன் சொல்லி வேற வழியாக அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. போன பிறகு இவனுக்கு ஒரே கோபம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெறி, பதவி வெறி. தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ளணும், அதிகாரத்தை காப்பாற்றி கொள்ளணும், எப்படியா இருந்தாலும் பதவியில் உட்காந்துடணுன்ற வெறி பாருங்க. அதனால் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அந்த பெத்லஹேம் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கொல்லும்படியாக உத்தரவிடுறான். அவனை ராஜாவா வேணுமா? அல்லது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு தடை பண்ணாதீர்கள்னு சொல்லி சிறு பிள்ளைகளை கரம் நீட்டி வரவழைத்தவர். அது மட்டும் இல்லை, பெரிய பாவிகளை கூட மன்னிக்கும்படியாக சிலுவையிலே மரித்தவர். இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு வேணுமா? இதை பார்க்க வைக்கிறார். மத்தேயு இதை சொல்லும்போது, இந்த கதையை சொல்லும்போதே அதுக்காக தான் இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. தன்னுடைய வலிமையினாலும் பலத்தினாலும் ஆணவத்தினாலும் கொடூரத்தினாலும் ஆண்ட ஒரு ராஜா இந்த ஏரோது ராஜா. இயேசு அன்பினாலும் மன உருக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் ஆளுகிற ஒரு ராஜா. சிலுவையில் பாடுபட்டு நம்மை பறித்து நமக்கு வந்து ராஜாவா வர அவர் வந்தவர். எந்த ராஜாவை வேணும்? எந்த ராஜா வேணும்? இந்த ஏரோதை பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம் பாருங்க. இவனுக்கு முன்னிருந்த அந்த யூதாவின் ராஜாவை அவனை ஒழிச்சுட்டு உள்ளே வந்தான். உள்ளே வந்ததே ஒரு பெரிய கேடுகட்ட விதத்தில் தான் வந்தான். வந்துட்டு அவனுடைய சந்ததியில் யாராவது வந்து இவனை தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய சந்ததியில் யார் யாரெல்லாம் மிச்சம் இருக்காங்கன்னு பார்த்தா அத்தனை பேரையும் கொலை செய்தவன் அவன். அது மட்டும் இல்லை, சனகரீப் சங்கம் என்கிற யூதருடைய கோர்ட் இருக்கு பாருங்க, அதில் உள்ள 300 ஆஃபீஸர்களை கொன்று தீர்த்தானாம் இவன். இதெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த மனைவியை, மாமியாரை, 3 பிள்ளைகளை கொன்றவன் இவன். அவன் படுத்து கிடக்கும்போது, அதாவது மரிக்கும் தருவாயில் படுத்த படுக்கையாக கிடக்கும்போது அவனுக்கு ஒரு பயம், நம்ம செத்தா யாரும் அழுவ மாட்டாங்க போல இருக்கு, எல்லோரும் கொண்டாடுவாங்கன்னு தெரியுது அவனுக்கு. இவன் எப்படா சாவான்னு காத்துட்ருக்கான், ஊரே கொண்டாடுவாங்கன்னு தெரியுது. அதனால் என்ன பண்ணான்னா, ஊரில் இருக்க பெரிய மனுஷர்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஹாலில் கூடி வர செய்து அங்கே உட்கார வச்சுட்டு, நான் செத்துட்டேன்ற நியூஸை சொன்ன உடனே அவங்களெல்லாம் போட்டு தள்ளிடுங்கன்ட்டான், கொண்டுடுங்கன்ட்டான். ஏன்னா அப்போ அவங்க வீட்டிலெல்லாம் அழுக இருக்கும் இல்லையா, எங்கேயும் சிரிப்பு இருக்காது, கொண்டாட்டம் இருக்காது, அழுகிறதுல எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா 100கணக்கான பேர் கொல்லப்படுகிறார்கள் அல்லவா. எப்படிப்பட்ட ஒரு கொடூரன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு மன நிலை கொண்டவன் இவன். இவன் ராஜாவாக வரணுமா? அல்லது அவர் பாவம் செய்யவில்லை, நாவில் வஞ்சனை ஒன்றும் இல்லை, வையப்பட்டும் பதில் வையாமல் இருந்தவர் அவர். இயேசுவை பற்றி சொல்லுது, வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் இருந்தார். என்ன மாதிரி இயேசு பாருங்க, பாவம் செஞ்சதில்லை, வாயில் வஞ்சனை இல்லை, வையப்படும் போது பதில் வையலை, பாடுபடும் போது பயமுறுத்தலை. அப்படிப்பட்ட இயேசு உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய ராஜாவாக இருக்க வேணுமா? இந்த கான்ட்ராஸ்ட்டை பார்க்கறதுக்காக, இந்த வித்தியாசத்தை நாம் காண்பதற்காக எப்பேற்பட்ட ஒரு ராஜா வந்து பிறக்கிறாரு, இவரை தேடி தான் வந்து. இதைத்தான் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் வந்து இப்படிப்பட்ட ராஜாக்கள் நிறைய பார்த்துருச்சு, எல்லா தேசங்களும் பார்த்துருச்சு, எல்லா நாடுகளும் பார்த்துருச்சு, இப்படிப்பட்ட கொடூரத்தை எல்லாம் பார்த்துருச்சு, பதவி வெறியெல்லாம் பார்த்துருச்சு, இப்பேற்பட்ட கெட்ட காரியங்களெல்லாம் பார்த்துருச்சு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாரும் உள்ளங்கள்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு. யாராவது வந்து இதெல்லாம் சரிப்படுத்த மாட்டாங்களா? எல்லாத்தையும் சரியாக்க மாட்டார்களா? சமாதானத்தை கொண்டு வர மாட்டாங்களா? நிம்மதியை கொண்டு வர மாட்டாங்களா? நீதி நியாயத்தை நிலைநாட்ட மாட்டார்களா?
அப்படிங்கிற ஒரு தாகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. மத்தேயு இதை ஏன் எழுதுகிறாரு, இங்கே பிறந்திருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு ராஜா. இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு கடின பிரயாணத்தில் இந்த சாஸ்திரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவரெல்லாம் ஏன் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு ராஜா, இந்த உலகத்திற்கே பெரிய இரட்சகராய் வருகிறவர், அப்படிப்பட்ட ஒரு ராஜா வந்து பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த ராஜா வந்து பிறந்திருக்கிறார். இதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்ற பாருங்கள். 3 விதமான ரியாக்ஷன் இங்கே பார்க்குறோம். இந்த வேத பகுதியில் 12 வசனத்தில் இந்த ராஜா வந்து பிறந்திருக்கிறாரு. எப்படி ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா, என் வேணும்னே அதான் சொல்கிறாரு. அதனால தான் மத்தேயு இங்கே அதை சொல்கிறாரு. முதல் ரியாக்ஷன் வந்து பொதுவாக ஜனங்கள் மத்தியில் இருந்த ரியாக்ஷன். எருசலேமுக்கு வர்றாங்க, ஏரோதை தேடி வர்றாங்க, சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம்ங்கிறாங்க. ரியாக்ஷன் பாருங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்ன நல்ல செய்தி, ஏன் கலங்கணும்? யூதருக்கு ஒரு நல்ல ராஜா பிறந்திருக்கிறாரு. எவ்வளோ காலமாக தீர்க்கதரிசிகள் அறிவித்து வந்த ராஜா, எவ்வளோ பேர் சொல்லி 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 கடைசியில் வந்து பிறந்திருக்கிறாரு. இந்த அற்புதமான ராஜா வந்து பிறந்திருக்கிறாரு. ஏன் கலங்கணும்? ஏன் கலங்கணும்னா, இவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார். இவர் வந்து ஆட்டம் போட முடியாதே, இவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணுமே, நாம் செஞ்சதெல்லாம் செய்ய முடியாதே, நம்ம பண்ண அக்கிரமத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, தொடர முடியாதே. இவர் ராஜாவாக வந்தார்னா எல்லாம் மாறிடுமே அப்படிங்கிற ஒரு கவலை தான். எல்லாரும் கலங்குகிறார்கள். அதில் அந்த ராஜா வந்து கேள்விப்பட்ட போது கலங்கினது மட்டும் இல்லை, வேதபாரகர் மற்றும் சீஃப் ப்ரீஸ்ட், பிரதான ஆசாரியர் எல்லாரையும் கூப்பிடுறான். ஏன்னா எங்கே பிறக்க போகிறார் இவங்க கேட்குறாங்க. எங்கே அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னு கேட்குறாங்க. இருப்பான், அவங்கள கேட்டு சொல்கிறேன்னு கூப்பிட்றான். இவனுக்கு பைபிளும் தெரில, ஒன்றும் தெரில. பாருங்கள், பைபிளில் சொல்லியிருக்கு எங்கே பிறப்பாருன்னு, ஆனால் இவனுக்கு தெரியல. இந்த ராஜாக்கள்லாம் பைபிளை படிக்க சொல்லியிருக்குது. உட்காந்து இந்த முதல் 5 புஸ்தகத்தை கையால் அவன் கையால் எழுதணும்னு சொல்லியிருக்கு. எழுதியிருந்தால் நல்லா விளங்கியிருக்கும். ஒன்றும் விளங்கலை இவனுக்கு. நான் வந்து பிரதான ஆசாரியர்களையும் வேதபாரரையும் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றான். அவங்க வந்து பதில டானுக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறாங்க. இந்த போட்டியெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா, குவிஸ் போட்டியெல்லாம் நடக்கும். கேள்வி கேட்பாங்க, 4 பேர் நின்று போட்டியில் பதில் சொல்லுவாங்க. யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. அவன் பட்டன் அழுத்தணும். அந்த மாதிரி நின்று இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம். இந்த பிரதான ஆசாரியர் வேதபாரர்லாம் நின்று எங்கே பிறப்பார் சொல்லுங்கன்னா டகாரம் அழுத்துறான். எல்லாருக்கும் தெரியுது பதில். ரொம்ப ஈஸிப்பா. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். பெத்லஹேம் எவ்வளோ தூரம்? 5 மைல், 8 கிலோமீட்டர் தூரம் எருசலேமில் இருந்து கிட்ட. அங்கே பிறப்பார்னு சொல்லியிருக்குது. நல்லா பதில் தெரியுது, பதில் சூப்பராக தெரியுது. ஏன்னா பைபிள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இவங்களாம் சாதாரண ஆள் இல்லை. பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பைபிள் அக்கு வேற ஆணி வேற பிரித்து படிச்சுட்டாங்க. ஒரு வார்த்தையும் தெரியும். இந்த வேதபாரகர்லாம் வசனத்தை அப்படியே காப்பி பண்ணுறவங்க, ஒரு புக்காக காப்பி பண்ணி பல இடங்களுக்கு கொடுக்குறவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு வார்த்தையும் தெரியும். சொல்கிறாங்க பெத்லஹேமில் பிறப்பார், இதோ பக்கத்துலேயே இருக்குது, அந்த ஊரில் தான் பிறப்பாருன்னு. ஆனால் ஒருத்தனும் அங்கேருந்து நகர கூட இல்லை. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு செய்தி. இவ்வளவு நாட்களாக தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லி வந்தது. இந்த கண்ணியின் வீட்டில் பிறப்பார்ன்றது ஆதியாகமம் 3:15 ஆரம்பித்து எத்தனை தீர்க்கதரிசிகள் எத்தனை விதமாக சொல்லி வர்றாங்க. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், பூமியின் வம்சங்களெல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? இப்படி ஒருத்தர் வந்து பிறப்பார், அவர் தான் உலக ரட்சகராக வருவார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சொந்தமாகும். இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. பாருங்க, எல்லாம் தெரிஞ்சும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொன்னதெல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். யாரும் ஒரு 2 மணி நேரம் நடந்து போனால் போயிடலாம். 8 கிலோமீட்டர் சாதாரணமாக போடி நடையாக போனால் கூட 2 மணி நேரத்தில் நடந்து போயிடலாம், போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். யாரும் அசையவே இல்லை. பாருங்க, விஷயம் தெரியுது, ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஒன்றும் செய்யவே இல்லை, ஒன்றுமே
செய்யலை. இவங்களை பற்றி தான் பவுல் பிறகு சொல்கிறாரு பாருங்க, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராக இருக்கிறவர்கள். பைபிள்லாம் தெரியும், வசனம்லாம் தெரியும், விவரம்லாம் தெரியும், எது எங்கே இருக்குதுன்னு தெரியும், பிழையெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் அதை உண்மையாகவே நம்புறதில்லை. அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி கூட இல்லை பாருங்கள். தெரிஞ்சுக்கணுமே, ஐயோ இவங்க சொல்கிறாங்களே ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்திருக்குன்றாங்களே, அதுதான் இவங்களுக்கு கூப்பிட்டு வந்ததுன்றாங்களே, இவங்க அதை நம்புகிறாங்களே, இப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ஞானிகள் வந்திருக்கிறாங்களே, தேடி வந்திருக்கிறாங்களே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்? நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்கணும், நம்ம போய் பார்க்க வேணாமா அப்படின்னு யோசிக்க வேணாமா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி உலகமும் அப்படி தான் இருக்குது. சபையிலையும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சபைகளில் சொல்கிறேன், பொதுவாக கிறிஸ்தவத்திலையும். உலகம் பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இயேசுக்கு தாயார் பேர் மரியாள்னு தெரியும், அவர் எங்கே பிறந்தாருன்னு பெத்லஹேமில் பிறந்தாருன்னு தெரியும், அவரை பற்றிய சில விவரங்கள்லாம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு உலகத்து முழுக்க தெரியும். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது இவரை பற்றி நிறைய பேசப்படுகிறது எல்லாம். ஆனால் யாராவது பாருங்கள், இவ்வளவு சொல்கிறாங்களே, இவ்வளவு நம்புகிறாங்களே, இவர் வந்து பிறந்தாருன்றாங்களே, கடவுள் வந்து மனுஷனாக வந்தாருன்றாங்களே, மாம்ச ரூபம் எடுத்து வந்தாருன்றாங்களே, மனுஷரை மீட்க வந்தாருன்றாங்களே, இப்படி இவர் உண்மையாக வந்தாரா? நம்ம போய் கொஞ்சம் ஆராய்வோம், அது என்னன்னு விசாரிப்போம், கேட்போம், தெரிஞ்சு கொள்வோம், இதை கொஞ்சம் உற்று நோக்குவோம், பார்ப்போம்னு யாராவது யோசித்தாங்களா பாருங்கள்? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்படி தேடுறவங்க கிடையாது, அப்படி தேடுறவங்க கிடையாது. இவங்க ஆட்களே, யூதர்களே தேடலை, அவங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியுது. அதான் வேதம் சொல்லுது இல்லையா, யோவான் சொல்கிறார், அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கே தெரியல, இவர் யாருன்னே தெரியல. இவ்வளோ விசேஷமானவர் வந்திருக்கிறாரு, யாருன்னே தெரியல. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்கு. இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இந்த ஆளுக்கு தேடி வந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் நம்பி தான் வந்திருக்கிறாங்க, கேள்விப்படுறாங்க, ஊரே கலங்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் யாரும் போய் இதை பார்க்கணும், தெரிந்து கொள்ளணுன்ற யோசிக்கவே இல்லை. இன்டிஃபரன்ஸ், அதான் ரியாக்ஷன், இவங்களுடைய ரியாக்ஷன். அதாவது அக்கறையின்மை, அலட்சியம். உலகம் இந்த கிறிஸ்மஸ் அப்படியே அலட்சியம் பண்ணுது பாருங்க. என்னமோ கிறிஸ்மஸ் என்னமோ கொண்டாடுற, கேக்கு வெட்டுறாங்க, கேக்கு சாப்பிட்றாங்க, பிரியாணி ஆக்கி சாப்பிட்றாங்க, எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஆமாம் கிறிஸ்மஸா, ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. யார் இது உண்மையா? கிறிஸ்மஸ் மனுஷனாக வந்தார் கடவுள்ன்றாங்களே, இது உண்மை? இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லலாமா? இது பொய்யா இருக்குமா, உண்மையாக இருக்குமா? இது ஆராய வேணாமா? இதை நான் போய் கேட்க வேணாமா? தெரிஞ்சு கொள்ள வேணாமா? இது என்னன்னு பார்க்க வேணாமா? இவ்வளவு பெரிய உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க, இவரை இவ்வளோ பேர் பின்பற்றுறாங்க உலகம் முழுக்க இந்த இயேசுவை. இதில் ஏதாவது உண்மை இருக்குமோ? இது நமக்கு தேவைப்படுகிற உண்மையோ? இது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமோ? இந்த ராஜா இப்படி வந்திருக்கிறவர் என்ன ஆளுனுமே, அவர் உண்மையாக இருந்தால் என்னுடைய ராஜாவாக இருக்கணுமே, எனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கணுமே, எனக்கு நிம்மதியை தரணுமே, எனக்கு நிம்மதியான எதிர்காலத்தை நித்தியத்தை அவர் தரணுமே, இதெல்லாம் நான் கோட்டை விட்டுருவேணும் யோசித்து பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, உலகத்தை போல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 8 கிலோமீட்டர் தூரம் நினச்சா டக்குன்னு போய் நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்கள கேட்டால் சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க இன்றைக்கி வேர்ல்டு கப்புங்க ஆரம்பிக்க போது, நான் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான் இருக்கிறேன், இல்லை இன்றைக்கி தான் எனக்கு லீவு, நான் கொஞ்சம் உட்காந்து தூங்கலான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. பைபிள் தெரியும், பாட்டு தெரியும், கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அது கிறிஸ்மஸ் அன்றைக்கி போகாதவங்க கூட போயிடுவாங்க. என்றைக்கும் போகாதவங்க கூட கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸை கண்டிப்பாக டோட்டலாக கோட்டை விட்டுருவாங்க. அது என்னங்கிறத பற்றியும் இல்லை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லையா, ஏதோ கோயிலுக்கு போயிடணுமே, அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு புது சட்டையெல்லாம் போட்டு போயிட்டு கோயிலில் உட்காந்து வந்துட்டு வந்து அப்புறம் கேக்கு வாங்கி சாப்பிட்டுவிட்டு எப்படியா கொண்டாடணும் இல்லையா, கிறிஸ்மஸ் ஆச்சே. அதாவது கிறிஸ்மஸ் தான் என்னன்னு பார்க்குறத விட்டுட்டு மீதி எல்லாம் பண்ணுறது, கேக்கை வாங்கிறது, பிரியாணியை செய்கிறது, புது சட்டையை வாங்கிறது, போய் எல்லாத்தையும் கொண்டாந்து டெக்கரேட் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, கிறிஸ்மஸ் பாட்டெல்லாம் பாடுறது, அதை போடுறது, அதை கேட்குறது எல்லாம் இருக்குது.
ஆனால் இவர் உண்மையா, இவர் தான் ஆண்டவரா, இவர் தான் ராஜாவா, இந்த ராஜா என்னுடைய ராஜாவா, இந்த ராஜா என்னுடைய வாழ்க்கையை ஆள்றாரா, இந்த ராஜாவை எனக்கு தெரியுமா, இந்த ராஜா என்னுடைய ராஜாவாயிட்டாரா, எனக்காக வந்திருக்கிறாருன்றாங்களே. இவ்வளோ பாடுறாங்க, இவ்வளோ சொல்கிறாங்க, இதை நான் போய் ஆழமாக விசாரிக்க வேணாம், ஆழமாக கேட்க வேணாமா, இதை யோசிக்க வேணாமா, இதை தெரிந்து கொள்ள வேணாமா, வெறும் கேட்க சாப்பிட்டா போதுமா? இது ஒரு பெரிய ஒரு இதாகிட்டோம். கிறிஸ்மஸை வச்சு பல சண்டைகள்லாம் நடக்கும். கிறிஸ்மஸுக்கு சட்டை எடுத்து கொடுக்கல இவர். ஒரு வீட்டில் அந்த சண்டை வேற. மருமகனுக்கு சட்டை எடுத்து கொடுக்காம போயிட்டாரியா, கிறிஸ்மஸுக்கு கேக் அனுப்பாமல் போயிட்டாரு, மெரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்து அனுப்பாமல் போயிட்டாரு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிறிஸ்மஸை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தான் என்னங்கிறத பற்றி எந்த விதமான எண்ணமும் கிடையவே கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு விதமான ரியாக்ஷன். இதே ரியாக்ஷன் அன்னைக்கு இருந்தது. யார்கிட்ட இருந்தது? ஏரோது கூட அப்படி தான் ரியாக்ட் பண்ணான். அவனே கூட மாட ஆட்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கவனை போய் பார்த்துட்டு வாங்கயா, என்ன உண்மை அது, இந்த ராஜாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, வராருன்னு, வந்துட்டாரா? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அவன்றான். உட்காந்துக்கிட்டேன். அலட்சியம், அக்கறையின்மை. ஜனங்கள்லாம் கேட்டவனும் ஒரு மாதிரி ஆனாங்க. அப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். வீட்டில் சாம்பார் அடுப்பில் இருக்குதுங்க, நான் போய் அதை பார்க்கணும், இதுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது, பெத்லஹேமுக்கு எங்கே போகிறது, இது பக்கத்தில் 8 கிலோமீட்டர், அது 2 மணி நேரம் நடந்து போயிட்டு வரலாம், நம்மளால் முடியாது. அவங்க போயிட்டு வரட்டும், பார்க்கட்டும், என்ன ஆகுதோ ஆகட்டும், என்ன இப்போ எந்த ராஜா வந்தால் நமக்கு என்ன, இன்றைக்கி சாம்பார் ஆகணும், இன்றைக்கி நான் கறியை பொரிக்கணும், இன்றைக்கி சாப்பிட்ணும், அவ்வளோதான். அலட்சியம், அக்கறையின்மை. இன்றைக்கி உலகம் முழுக்க அதை பார்க்கலாம், எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பார்க்கலாம், உலகத்தார் மத்தியிலும் பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் மத்தியிலையும் பார்க்கலாம். இதை இப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தை இது ஆழம் ஆராய்வதில்லை. ரெண்டாவது ரியாக்ஷன் என்னன்னா ஹாஸ்டிலிட்டி, எதிர்ப்பு உணர்வு, பகைமை, வன்மம், வெறுப்பு, இதை காட்டுவது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏரோது அதைத்தான் காட்டுறான் பாருங்க. இவர் பிறந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவொன்னு அவனுக்குள்ள தந்திர புத்தி வேலை செய்து பாருங்க. அவன் பதவியை காப்பாற்றின்னு இவனுக்கு போட்டியாக யாரோ வந்துட்டு தான் நினைக்கிறான். வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்றான். என்ன சொல்லிட்டு போனால் வசதியாக போய் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்து தூக்கிட்டு வந்துடலாம் இல்லையா, ஆளை ஒழிச்சு கட்டிடலாம் இல்லையா. அதுக்கு திட்டமிட, ஏன்னா ஒரு வெறுப்பு, ஒரு பகை உணர்வு, எதிர்ப்பு உணர்வு, வன்மம் உள்ள வேலை செய்யுது. நான் யோசித்து பார்க்குறேன், எதுக்கு இயேசுவை இப்படி எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள்? இவ்வளவு வன்மம், வெறுப்பு, பகை, எதிர்ப்புணர்வு ஏன் இயேசுவின் பேரில் மக்களுக்கு? நீங்கள் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க பாருங்கள், உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஃபிலாசபர், சயின்டிஸ்ட்னு சொல்கிறவங்கெல்லாம், டேனியல் டெனட்னு ஒரு ஆள், ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ்னு ஒரு ஆள், அப்புறம் கிறிஸ்டபர் ஹிச்சன்ஸ்னு ஒரு ஆள், இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரமாதமாக இதை பற்றி அவங்கெல்லாம் ஏத்தியஸ்ட், அவங்களாம் இறை நம்பிக்கை இல்லாத ஆட்கள். அதில் குறிப்பாக இந்த கிறிஸ்துவை எதிர்த்து அவங்க போராடுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. எதுக்கு கிறிஸ்துவை எதிர்க்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்டபர் ஹிச்சன்ஸ்ன்றவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, காட் இஸ் நாட் கிரேட்டுன்னு. அந்த காடுன்றது சின்ன ஜி ஆகிட்டார், ஏன்னா அந்த காடு தான் கிடையாது. அதனால காட் இஸ் நாட் கிரேட் வித் அ ஸ்மால் ஜி போட்டு ஒரு புக் எழுதிட்டாரு. அந்த புக்குக்கு சப்டைட்டில் என்ன தெரியுமா? ஹவு ரிலிஜன் பாய்சன்ஸ் எவ்ரிதிங். மதம் எப்படி எல்லாவற்றிலும் விஷத்தை பரப்புகிறது அப்படின்னு உள்ள எழுதுறாரு. உள்ள எழுதும்போது சொல்றாரு, பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க, அவ்வளோ பயங்கரமா இருக்குது. காட்டு மிராண்டிகளின் ஒரு கலாச்சாரம் இது. பழைய ஏற்பாட்டில் சில இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல பாருங்க. வெள்ளம் வந்தது, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க, இதெல்லாம் வாசிக்கிறாங்கல்ல. வாசிக்கும் போது இது எப்படி கடவுள் எப்படி இதெல்லாம் செய்யலாம்? நான் கேட்குறேங்க, ஊரில் ஒரு கொள்ளை கும்பல் இருந்துக்கிட்டு வீடு வீடாக போய் கொண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு நகையெல்லாம் பிடுங்கிட்டு இப்படி வன்முறையாளர்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் பேசாத இருந்ததுன்னா நல்ல கவர்மெண்ட்டியா அப்படின்றீங்களா நீங்கள்? கவர்மெண்ட் இறங்கி போலீஸை கொண்டாந்து இராணுவத்தை கொண்டாந்து இவங்களெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி ஜட்ஜு இவங்களுக்கு இத்தனை பேரை கொண்டு இருக்கியா, நீ இவ்வளோ அநியாயமாக பண்ணியிருக்கிறியா, இந்த வயசானவங்களெல்லாம் கொண்டு இருக்கியா, ஒரு பாவம் அந்த பிள்ளையெல்லாம் கொண்டு இருக்கியா,
நீ உயிரோடு இருக்கக்கூடாது, சாகுன்னு சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா நம்மெல்லாம் கைத்தட்டுவோம். இதுதான் அரசாங்கம், இதுதான் நியாயம், இதுதான் நீதி, இதுதான் தேவைன்னு சொல்லுவோம். நம்ம கடவுள் செஞ்சா அது எப்படி கடவுள் செய்யலாம்? அவர் நல்ல கடவுளான்னா நம்ம என்ன பண்ண, நல்ல கடவுளுங்க, அதனால தான் செய்கிறாரு. நல்ல கடவுள், நல்ல கடவுள், அதனால தான் செஞ்சார். நல்ல கடவுள், அதனால தான் பாருங்கள் சிலர்லாம் அந்த நரகம்லாம் சொல்கிறதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் நம்புறது இல்லை. நான் கேட்குறேன், நரகம்னு ஒன்று இல்லைன்னா அப்போ இன்றைக்கி அக்கிரமம் பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன், கொலைகாரன், பல தீமைகளை செய்து பலருடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்குனவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி என்றைக்குமே நடக்காதா? அவங்கெல்லாம் அப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா? அவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதே இல்லையா? என்ன உலகம் இது, என்ன ஆர்டர் இது, எப்படிப்பட்ட கடவுள் இதெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி வச்சிருந்தாருன்னா அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்க வேணும், நீதி செய்கிறவராக இருக்க வேணும். நீதி செய்வார் என்பதுதான் வேதவசனத்தின் போதனை. செய்வார் நீதி, அவருக்கு உரிமை இருக்குது, நிச்சயமா நீதி செய்வார். ஆனால் இவங்களுக்கு அது புரியல பாருங்க. இதெல்லாம் நடக்கிறது நல்ல கடவுள் தீமையானவர், என்ன என் கடவுள் இது, எப்பேற்பட்ட கடவுளாக இருப்பார் இவர் அப்படின்னு அவர் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நைட்மேர் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ன்றார், பயங்கரம் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாடு போனீங்கன்னா அது பழைய ஏற்பாட்டு பயங்கரத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக இருக்குதுன்றார். புதிய ஏற்பாட்டு டீச்சிங்ஸ் எல்லாம் வாசிச்சு என்ன ஒரு இது பாருங்க. இவ்வளோ புத்திசாலியான ஆள், நல்லா படித்த ஆள், பெரிய ஆள், அவர் இதையெல்லாம் சொல்கிறார். 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது, ஒருத்தரும் 4 பேரும் எதையுமே ஒத்துக்கிறது இல்லை, ஒத்து போகிறதே கிடையாது, எல்லாம் வித்தியாசமாக எழுதுகிறாங்கன்றார். எங்கே வித்தியாசம்? யாராவது அந்த சிலுவையின் மரணத்தை முக்கியம் இல்லைன்னு யாராவது 4 பேரில் யாராவது எழுதியிருக்காங்களா? அதில் எவ்வளோ ஒற்றுமை இருக்குன்னு பாருங்கள். பைபிளே வாசிக்கிறது இல்லை, பைபிளை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை, எழுதுகிறாங்க. ஆனால் இவங்க ஏன் அப்படி எழுதுகிறாங்கன்னு நான் யோசித்து பார்த்தது உண்டு. ஏன் இவ்வளோ வன்மம் எதுக்கு, இவ்வளோ வெறுப்பு என்னத்துக்கு, இவ்வளோ பகை உணர்வு என்னத்துக்கு? இந்த இயேசு என்னையா பண்ணார்? உங்களை என்ன பண்ணார்? உங்களை எதாவது பண்ணிட்டாரா? உங்களுக்கு எதாவது தீமை பண்ணாரா? அநியாயம் பண்ணாரா? அவர் பாவம் செய்யவும் இல்லை, வாயில் வஞ்சனை இருந்ததில்லைன்றாங்க, வையப்படும் போது வையாமலும், பாடுபடும் போது பயமும். இப்படிப்பட்ட இயேசு இந்த உலகத்தில் வந்தவர் என்னைக்காவது அவர் எவருக்காவது தீமை செஞ்சிருக்கிறாரா? சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு வேதம் சொல்லுதுங்க. அப்புறம் ஏன் இவரை எதிர்க்கணும்? அவரை கடைசியில் சிலுவையில் அரைஞ்சாங்க பாருங்க, அதை மாதிரி ஒரு அநியாயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. என்ன தப்பு செஞ்சார் அவர்? யாராலையும் சொல்ல முடியல. என்ன தப்பு? எதுக்காக சிலுவை மரணம்? இருக்கிறதுலே கடினமான ஒரு தண்டனை அவருக்கு. சும்மா சிறை தண்டனை கிடையாதுங்க, இருக்கிறதுலே கடினமான தண்டனை. அதை கொடுக்கவனும் கேட்டவர்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க கேட்டதுனால கொடுத்த ரோம அரசாங்கம் எவ்வளோ கேவலமானதாக இருந்திருக்கும். அவருடைய நீதி நியாயம்லாம் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள். சுத்த அநியாயம், நடந்த அநியாயங்களிலே பெரிய அநியாயம். பாவம் அறியாத பாவம் செய்யாத இவரை எடுத்து சிலுவையில் அறைந்தார்கள். எவ்வளோ அக்கிரமம் பாருங்கள். ஏன் அப்படி செய்கிறாங்க? இந்த இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? எந்த தீமையும் செய்யல. அவர் போய் எல்லாருக்கும் சோகம் கொடுக்குறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, நல்ல காரியங்களை அறிவிக்கிறாரு, நல்லா வாழ சொல்கிறாரு, நல்ல காரியங்களை சொல்கிறார். ஏன் இவரை கொலை செய்ய வேணும்? ஏன் சிலுவையில் அரைஞ்சி நிர்வாணமாக தொங்க விட்டு அவரை கொலை, அப்படி ஒரு கேவலப்படுத்தி ஒரு மனுஷனை கொலை செய்யணுமா? ஏன் அப்படி அவருக்கு எதிராக இருக்கணுமா? ஏன்? அது ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் என்னன்னு இதை பலர் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய உள்ளங்களும் அந்த கேள்வியை கேட்குது இல்லையா? ஏன் இந்த இயேசுவின் பேரில் அவ்வளோ வெறுப்பு? உலகம் முழுக்க ஏன் இந்த இயேசுவின் பேரில் அவர் சொன்ன காரியங்கள் மேலே இவ்வளோ பெரிய வெறுப்பு, ஒரு பகை உணர்வு, ஒரு வெறுப்பு? ஏன்? அது என்ன சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால், an intelligent person only attacks what he knows to be a real threat to his way of thinking. ஒரு புத்திசாலியான மனுஷன் அவன் தான் எண்ணுகிற விதத்துக்கு ஆபத்து ஏற்படும்னு நினைக்கும் போது தான் அதை எதிர்க்கிறான். தான் எண்ணுகிற விதத்தை யாரோ எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கும் போது அதை எதிர்க்கிறான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹிஸ் வே ஆஃப் லிவிங், எண்ணுகிற விதத்தை மாற்றி ஒருவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுறாருன்றது மட்டும் இல்லை, வாழுகிற விதத்தையே தப்புன்றாரு.
அப்படின்னும் போது அவரை எதிர்க்கிறார்கள். வாழுகிற விதத்தை தப்புன்றாருன்னொன்னே எதிர்ப்பு. இதுதான் பிரச்சனைங்க. அதுதான் ஏரோதனுடைய பிரச்சனை. அவன் வாழுகிற விதமே தப்பு. யோவான் ஸ்நானகன் எதுக்கு தலையை சீவி அவனை கொன்னாங்க? இப்போ இன்னொரு ஏரோது அவன் ஏன் கொன்னான்? அவன் சொன்னான், சகோதரனுடைய மனைவி அவன் வச்சுக்கிட்டு இருந்தான். யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டான், உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல. அது பிடிக்காம தான் தலையை சீவினாங்க. யோவான் ஸ்நானகன் திருடனா, கொள்ளைக்காரனா? அவர் யாரையாவது கொலை பண்ணாரா? அவனு கிடையாது. சகோதரியின் மனைவியை நான் வச்சு கொள்வேன்றான். அவன் சொல்கிறான், அது நியாயம் இல்லை, சரியில்லையா, கடவுளுடைய பார்வையில் சரி, யூதருக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொல்கிறான். நீ சரி கிடையாது, நீ பண்ணுறது தப்பு, இது பாவம், வேதம் அதை அனுபவிப்பதில்லை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு சொல்லியிருக்குது, பண்ணாத இதுன்றான். அது பிடிக்கல பாருங்க. இவனை ஒழிச்சு கட்டி, ஏன்னா இவன் ஒரு வாய்ஸ் சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா, அதை உணர்த்திக்கிட்டே இருப்பான் இல்லையா, அதனால தான் கொன்னாங்க. இயேசு எதுக்கு கொன்னாங்க? இயேசுவே அதுக்காக தான் கொண்டாங்க. அவருடைய பிரசன்னமே ஒளியை கொண்டு வந்தது. பாவம் செய்கிறவர்கள் பாருங்க, வேத வசனம் சொல்லுது, யோவான் சுவிசேஷத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவருக்குள், இயேசுவை பற்றி சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளி வந்து இருளில் பிரகாசித்த உடனே இந்த இருளிலே வாழ விரும்புகிற, பாவத்தை செய்து கொண்டு வாழுகிறவர்களுக்கு அதை பற்றி கொள்ள இஷ்டம் இல்லை. லைட் ஆஃப் பண்ணியான்றான். லைட் ஆஃப் பண்ணால் தானே இவன் செய்கிறது செய்ய முடியும், லைட்டை போட்டுக்கிட்டு செய்ய முடியாத. இதெல்லாம் ஒளி வருது, இவர் ஒளி வேணாம், ஒளியை தூக்கி சிலுவையில் இருள் தான் எனக்கு வேணும், இருள் தான் பிடிக்குது. இருளை அவர்கள் விரும்பினார்கள். ஏன்னா ஒளி அவர்களுக்கு பிரச்சனை. ஒளி இவங்க எவ்வளோ பாவின்றதை காட்டி கொடுத்துருது. அதுதான் பிரச்சனை பாருங்க. ஏரோதனுடைய பிரச்சனையும் அதுதான். அவன் மொத்தமாக இருளில் இருக்கிற ஒரு பெரிய பாவி, அக்கிரமக்காரன், பதவி வெறி பிடித்த கொலைகாரன். அவனுக்கு இந்த ஒளி பிடிக்கல பாருங்கள். இந்த ஒளி உலகத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு ஒன்று, அது எப்படியா ஒழிச்சிடணும். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கொண்டாலும் சரி, இந்த ஒரு பிள்ளையை ஒழிக்கிறதுக்காக அத்தனை பிள்ளையும் கொள்றதுக்கு ரெடின்னு சொல்லி அவன் கிளம்புறான். அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு. ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. அவன் எதிர்கொள்கிறான்னா, இந்த ராஜா வந்தால் நம்ம காரியம் நடக்காது, நம்ம வழி நடக்காது அப்படின்னு. ரெம்பிராண்ட்ங்கிற ஒரு பெரிய ஓவியர் இருந்தார், நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? 1635ஆவது ஆண்டு அவர் ஒரு சித்திரத்தை வரைந்தார், ஒரு ஓவியத்தை வரைந்தார். அதுக்கு பேர் வந்து பெல்ஷசார்ஸ் ஃபீஸ்ட், பெல்ஷசாருடைய விருந்துன்னு. தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் வரையப்பட்ட ஓவியம், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஓவியம். அந்த ஓவியம் எதை பற்றியது? 5ஆம் அதிகாரத்தில் தானியேல் என்ன சொல்லியிருக்கிறது? பெல்ஷசார்ங்கிறவன் வந்து நேபுகாத்நேசருடைய மகன். அவன் ஆண்ட காலத்தில் 1000 பேருக்கு விருந்து பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு அவரெல்லாம் மதுபானம் குடித்தாரலாம். இவன் மதுபானம் குடிச்சிருக்கிறான். அவனை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மதுபானம் குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஞாபகம் வந்தது, அப்பா வந்து எருசலேமில் தேவாலயத்திலேருந்து அந்த பண்ட பாத்திரங்கள்லாம் கொண்டாந்தார் இல்லையா, தேவாலயத்தில் ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகிற அந்த வெசல்ஸ் எல்லாம் கொண்டர சொல்லி, வேணுங்க கடவுளை இழிவுபடுத்த வேணும்னு சொல்லி, கேவலப்படுத்தணும்னு சொல்லி, நிந்திக்கணும்னு சொல்லி அந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டாட சொல்லி எல்லாரும் அதில் மதுபானம் குடித்தார்களாம். இவனும் இவனுடைய மனைவியும் வைப்பாட்டிகளும் அப்படியே சொல்லியிருக்குது. எல்லாரும் மதுபானம் குடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தி தேவனை இழிவுபடுத்தியிருக்கிறான். அவன் அப்படி பண்ணி கொண்டே இருக்கும்போது செவுத்தில் ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் ஒரு கை விரல் காணப்பட்டு அங்கே ஒன்று எழுதப்படுகிறது, மெனே மெனே தெக்கல் உபார்சின் அப்படின்னு எழுதப்படுகிறது. பார்த்து மிரள்றான். அந்த சீன் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், பெல்ஷசார் ஃபீஸ்ட்ன்றது அந்த படம் அப்படியே இருக்குது. அதில் அதை பயங்கரமாக சித்தரிச்சிருக்கிறாரு. அதனால தான் அது ரொம்ப பாப்புலர் படம். எப்படி சித்தரிச்சிருக்காருன்னா, அந்த செவுத்தில் வெளிச்சம் தெரியுது, அந்த எழுத்துக்கள் மேலே வெளிச்சம் தெரியுது, இவன் மேலே, இவன் முகத்து மேலே வெளிச்சம் தெரியுது. இவன் மிரண்டு போய் எந்திரிச்சு நின்று அந்த வெளிச்சத்தை மறைக்க பார்க்குறான். அப்படி வரைஞ்சிருக்கிறாரு அவர். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறதுக்கு தானியேலில் கொண்டாடுறாங்க. தானியேல் சொல்கிறான்,
உங்கள் ஆட்சி முடிய போகுதுன்னு சொல்ல விரும்புகிறார் கர்த்தர். அதுதான் செவுத்தில் எழுதி, அதுலேருந்து தான் அந்த சேயிங் வந்தது, த ரைட்டிங் ஆன் த வால்னுவாங்க. ஒரு வீழ்ச்சி உண்டாக போகிறதுன்றதை சொல்கிறத ஒரு சேயிங், ஒரு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டிங் ஆன் த வால்னு அங்கேருந்து வந்தது தான் அது. செவுத்தில் எழுதியாச்சு, கடவுள் எழுதிட்டாரு, உன் ஆட்சிக்கு முடிவு வந்துருச்சு, உன் நாட்டை ரெண்டாக உடச்சி கொஞ்சத்தை மீதியருக்கும் இன்னொரு பாதியை பெர்சியருக்கும் ஆண்டவர் தர போகிறாரு. உன்னை தராசில் வச்சு அவர் அளந்து பார்த்துட்டாரு, நீ குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய், க்ளோஸ், உன் ஆட்சி முடிஞ்சிச்சுன்றாங்க. அதோடு அவன் ஒழிஞ்சான் பாருங்க, உடனே கொல்லப்படுகிறான், முடிஞ்சது அவனுடைய ஆட்சி. ஏரோது அந்த நிலையில் தான் இருக்கிறான் பாருங்க. ஏரோது அவன் பெரிய ஒரு ராஜா நினச்சிக்கிட்டு அவனுடைய வல்லமை அவனுடைய இதெல்லாம் காட்டுறதுக்கு கொக்கரிக்கிறான். அவன் எல்லா குழந்தைகளும் கொன்று தீத்தான் பாருங்க. அழுகை கேட்குது, பெத்லஹேம் எங்கும் அழுகை கேட்குது. எரேமியா தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஆனால் 2ஆம் சங்கீதம் அதை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுது பாருங்க, இந்த ராஜா எப்படி வருவார், ஏன் இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள்லாம் ஏன் கொக்கரிக்கிறார்கள்ன்றதை சொல்லும்போது 2ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இது ஒரு மெசியானிக் சங்கீதம், இயேசுவை குறித்த சங்கீதம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். கலங்கினாங்க இல்லையா? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க இயேசுவை பற்றியது. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலாதவர்களை நொறுக்கி குயக்காலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இன்றைக்கு அவரை அண்டிக் கொண்டிருக்கிறீங்க? ஏரோதினுடைய முடிவு காலம் வந்துருச்சு பாருங்க. அவனுடைய ரியாக்ஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி, வன்மம், வெறுப்பு, பகை, எதிர்ப்புணர்வு. இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. எதுக்கு பாய்க்கிறாங்க இயேசு? ஒன்றும் இல்லை, இந்த இயேசு உண்மையாகவே அவர் ராஜாவாக இருந்தால், அவர் ஆண்டால் நான் ஆட முடியாது நினச்சபடி. அதுதான் அவங்க பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. இவங்க தங்கள் வாழ்க்கைக்கு இவர்கள் ராஜாவாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. தாங்க நினச்சதெல்லாம் செய்யணும், நாங்கள் விரும்பி என்னதெல்லாம் அடையணும், எது தேவையோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும், எங்கள் விருப்பங்கள் எங்கள் ஆசைகள் நிறைவேறணும், எவன் செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. 3வது ரியாக்ஷன், இதை சொல்லி முடிச்சிடுறேன், வர்ஷிப், ஆராதனை. இதுதான் இந்த சாஸ்திரிகள் செய்த ரியாக்ஷன், இவர்கள் கொடுத்த ரியாக்ஷன். இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன். இதுக்கு இந்த இயேசுவின் பிறப்புக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் என்ன? யார் பிறந்திருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்பேற்பட்டவர் வந்து இந்த பூமிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறார்னு தெரிஞ்சால் நாம் அவரை ஆராதிப்போம், இகழ மாட்டோம், பயக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம், அக்கறை இல்லாமல் இருக்க மாட்டோம், அலட்சியம் பண்ண மாட்டோம், அவரை ஆராதிப்போம். மத்தேயு 2:11 இந்த சாஸ்திரியை பற்றி சொல்லும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொன் வந்து ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். தூப வர்க்கம்ங்கிறது அது ஒரு மாதிரி ஃப்ராங்கன்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி புகை விடுறது பாருங்கள், அந்த ஒரு வாசனை. இது அது வந்து ஆராதனையில் சரி ப்ரீஸ்ட்ஸ் பயன்படுத்துகிற ஒன்று. ப்ரீஸ்ட் யார்? ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவன். வெள்ளைப்போளம்ங்கிறது மரித்தவருடைய சரீரத்தை எம்பாம் பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்ணுறது, நல்ல வாசனை திரவியம் போன்றது, எல்லாம் விலையேற பெற்ற பொருட்கள். இதெல்லாம் இவர் ராஜாங்கிறது அங்கீகரிக்கிறாங்க,
இவர் நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வர்றவர்ன்றதை அங்கீகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி சேர்க்கிறாரு? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்க்கிறவன்றதை அந்த வெகுமதிகள் மூலமாகவே அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது இதெல்லாம். ஆனால் அவங்களுடைய வெகுமதிகள் எப்படியோ அந்த சுவிசேஷத்தை அப்படியே சொல்லுது பிரமாதமாக. அவங்க எப்படி ஆராதிச்சாங்கன்றது மட்டும் இல்லை, இதில் என்ன பிரமாதம்னா அவங்க ஆராதித்தது மட்டும் இல்லை, யார் அவரை ஆராதித்தார்கள்ன்றது ரொம்ப முக்கியம். இவர்கள் யார்? இவர்கள் புறஜாதியார், தேவனுடைய மக்கள் இல்லை, புறஜாதியார். அவர்கள் தான் வந்து வணங்குகிறாங்க இவரை. ஏன் இது ரொம்ப முக்கியம்? முக்கியம்னா லூக்கா 2:10-11 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவதூதன் வந்து மெய்ப்பொருளுக்கு சொல்லும்போது, இயேசுவின் பிறப்பை சொல்லும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும்ன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லா ஜனத்துக்கும், வெறும் யூதர்களுக்கு இல்லை, எல்லா ஜனத்துக்கும். அது அன்னைக்கே இந்த சாஸ்திரிகள் வந்த போதே எல்லா ஜனத்துக்கும் வந்தவர் இவர். இவங்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் வந்து புறஜாதியானவர்கள். ஒருவேளை பாபிலோன் சேர்ந்தவங்க, அவங்க அந்த பின்னணியிலிருந்து வந்தவங்க. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன அற்புதம், என்ன அற்புதமான செய்தி. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எந்த ஜாதி, குலம், கோத்திரம், மொழி, இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்காகவே, உங்களுக்காக பிறந்து, எனக்காக. ஐயோ, நான் எங்கள் ஊர் சின்ன ஊருங்க, அங்கே ஒரு மூலையில். உங்களுக்காக தான், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த பெத்லகேம் என்ற அந்த சின்ன ஊரில் இருக்கிற ஏழை மெய்ப்பொருள் கொஞ்சம் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஐயோ, பெரிய பணக்காரங்களுக்கு நினைப்பேன். இல்லை, உங்களுக்கும் பிறந்திருக்கிறாரு. இந்த சாஸ்திரிகள்லாம் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் பொன், தூப வர்க்கம், வெள்ளை பொருள்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் பிறந்திருக்கிறாரு. இதுதான் இந்த சுவிசேஷத்தின் அற்புதமான ஒரு காரியம். இந்த சுவிசேஷத்தினுடைய அற்புதமான காரியம் என்னன்னா, ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், ஞானி, ஞானம் இல்லாதவன், பேதையாக இருக்கிறவன், எல்லாருக்காகவும் வந்து பிறந்திருக்கிறார். அதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய அற்புதம். அது மட்டும் இல்லை, இவர்கள் புறஜாதிகள் மட்டும் இல்லை, இவருடைய தொழிலை பார்த்தா அது தேவன் அப்ரூவ் பண்ணுற தொழிலாகவே தெரில. இவங்க வந்து இந்த ஜோசியம் பார்க்குறதும், இந்த குறி சொல்கிறது, இந்த மாதிரி டைப்பில் இருப்பாங்க போல இருக்குது. சில மாயவித்தை அந்த மாதிரிலாம் அதிலெல்லாம் சம்மந்தப்பட்ட அப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் வேதம் போதிக்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா இவர்கள் புறஜாதியார் மட்டும் இல்லை, பவுல் சொல்லுகிறது போல பிறஜாதியாரில் பிறந்த பாவிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஆட்கள் அவர்கள்லாம் வந்து இவரை வணங்கி இவரை ஆராதிக்கிறார்கள். அந்த ஒரு காட்சியிலேயே எல்லாத்தையும் அடக்கியாச்சு சுவிசேஷத்தை பற்றி. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படாத வம்சமே இருக்காதுன்னாரு. எப்படி? ஒரே வழியில தான் அது நிறைவேற முடியும். பூமியின் வம்சம் எல்லாம் ஆபிரகாம் மூலமா எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆபிரகாமின் சந்ததியில் ஆபிரகாமின் மகனாக வந்து இயேசு பிறப்பார். அவர் உலக ரட்சகராக வருவார். அவர் மூலம் எந்த ஜாதி, ஜனம், இனமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகும். அப்படிதான் பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். அது அப்படியே இந்த ஸ்டோரியில் அப்படியே ஒரு சின்ன சம்பவத்தில் அதை உள்ளடக்கியாச்சு. இயேசு சொல்லுகிறார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சிருஷ்டியா மனுஷனாம அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவின்றார். உலகம் எந்த ஜாதி, இனம், கோத்திரம் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு அறிவின்றார். அதெல்லாம் இங்கே அப்படியே வந்துடுது. அவர் பிறக்கும் போதே இதெல்லாம் வெளிப்படுத்தினது. சுவிசேஷம்னா என்ன? இவர் எதுக்காக பிறந்திருக்கிறார்? எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறாரு. பவுல் போய் புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார் உலகம் முழுக்க. பரலோகத்தில் ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜாதி, இனம், மொழி, கோத்திரத்தார், குலத்தார் எல்லாரும் இருப்பார்கள், ஏராளமான மக்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒரு கதையில் அடக்கிட்டாங்க பாருங்க. ஜனவரி 6ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு பிறகு 12 நாளைக்கு பிறகு எப்பிஃபனின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறாள் மேற்கத்திய நாடுகள்லாம். எப்பிஃபனின்னா மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம், அதாவது வெளிப்பாடு. அதாவது புறஜாதியாருக்கு தேவன்
வெளிப்படுகிறார் என்பதை சொல்கிறார். முக்கியமாக இந்த சாஸ்திரிகள் எப்படி இயேசுவை பணிந்து கொண்டார்கள்ன்றதை கொண்டாடுறதுக்காக அந்த பண்டிகை மேற்கத்திய நாடுகளெல்லாம் அதை கொண்டாடுறாங்க. எப்படி சாஸ்திரிகளுக்கு அவர் காட்சி அளித்தார், தன்னை வெளிப்படுத்தினார். நான் சொல்கிறேன், இந்த இயேசுங்கிறவர் இந்த மேக்னெட் மாதிரி. இந்த மேக்னெட்டை கொண்டு போய் வச்சிங்கன்னா கிடக்கிற எல்லாம் இவர் மத்தியில் யாரெல்லாம் வர்றாங்க? சமாரியர்கள் வர்றாங்க, வேசிகள் வர்றாங்க, ஆயக்காரர்கள் வர்றாங்க, பலவிதமான ஆட்கள், ரோம போர்ச்சேவர்கள் வர்றாங்க, அதிகாரிகள் வர்றாங்க, குஷ்டரோகிகள் வர்றாங்க. எல்லாரும் வரலாம், நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் வரலாம். ஒரு மேக்னெட் மாதிரி வருது, எல்லாரும் இழுத்து கொள்ளுகிறார். சொல்கிறார், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் இழுத்துக்கொள்வேன் என்னண்டில் என்றார். ஒரு மேக்னெட் மாதிரி இன்றைக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார். சிலர் கேட்குறாங்க, என்னையா எல்லாம் இவர்கிட்ட போகிறாங்களே அப்படின்னு. ஆமாம், கவர்ந்து இழுக்கிறார் இவர். தம்முடைய அன்பினால், தயவினால், இரக்கத்தினால், வலிமையினால் அல்ல, அவருடைய அகங்காரத்தினால் அல்ல, ஆணவத்தினால் அல்ல, அதிகாரத்தினால் அல்ல, தயவினால், கிருபையினால், அன்பினால் அவர் கவர்ந்து இழுக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க? இவரை அலட்சியம் பண்ணுறதா, இவரை எதிர்க்கிறதா, இவரை ஆராதிக்கிறதா? நம்முடைய முடிவு இவரை ஆராதிக்க வேணும் என்பதே தான். கிறிஸ்மஸ் பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க அவரை. பிலாத்து கேட்குறான், நீ என்ன ராஜாவாமே? நீ ராஜாவா அப்படின்னா, நீ சொன்னபடியே தான்றார். நீர் சொல்லுகிறீர் நான் ராஜான்னு. இதுக்காகவே நான் பிறந்தேன், இதுக்காகவே நான் வந்தேன், சத்தியத்துக்கு சாட்சி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சத்தியத்தை விரும்புகிறோம், என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறான்னாரு. அப்போ நான் சொல்கிறேன், இதுக்குனே பிறந்தவர், இதுக்குனே வந்தவர், இதுக்குனே தான் பிறந்தேன்றார். எதுக்கு? மக்களுடைய உள்ளத்தில் ஆட்சி செய்து, ஆளுகை செய்து, அவர்களை கவர்ந்து இழுத்து, அன்பினால் அவர்களை சொந்தமாக்கி ஆளுகை செய்து, அவர்களுக்கு ஆண்டவராக இருந்து நல்ல வழியில் அவர் நடத்துவதற்காக அவர் சேர்ந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவரை ஆண்டவராக ஆக்கியிருக்கீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவர் உங்களுடைய ராஜாவாக இருக்கிறாரா? இவர் தான் உங்கள் ராஜாவா? இந்த பொல்லாத உலகத்தில் இவர் நம்முடைய ராஜாவாக இருந்தால் இந்த உலகத்தில் கூட நமக்கு இவருடைய உதவி இருக்கும். நாம் வெற்றிகரமாக இதை கடந்து செல்ல உதவும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை இவர் உங்களுடைய ராஜான்னு நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா, ஏற்றுக்கொள்ளலைன்னா, இந்நாள் வரைக்கும் அதை செய்யலைன்னா, இன்றைக்கி உங்களுடைய மனதை திறவுங்கள், உள்ளத்தை திறவுங்கள். இயேசு ராஜாவே என்னை ஆண்டு கொள்ளும், என்னுடைய ஆண்டவராக, என்னுடைய இரட்சகராக, என்னுடைய ராஜாவாக இன்று முதல் இரும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்பேன், உம்முடைய வழியை பின்பற்றுவேன், உம்முடைய அதிகாரத்தின் கீழ் நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட வாங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ளே வாங்க. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு அவர் மூலமாக வந்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப விசேஷமானது. மெய்யாகவே இந்த கிறிஸ்மஸ் மூலமாக எத்தனை செய்திகள், எவ்வளவு காரியங்கள், சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் அற்புதமான ராஜா. இந்த உலகத்தில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற ராஜா, செய்து கொண்டிருக்கிற ராஜா, எங்களுக்கு போதுமான ராஜா நீர். உம்முடைய ராஜ்யத்திலே எல்லாம் நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வரட்டும். இவருடைய ஆளுகையை தேடட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வரட்டும். மற்ற எல்லாம் அவர்கள் தேடுகிற, நாடுகிற எல்லாம் அவர்கள் கொடுக்கப்படும் என்பதை அறிந்து வரட்டும். எல்லாவற்றையும், எல்லா நல்ல காரியங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். அவள் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்மஸ் தினம் மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்கட்டும். இயேசு எனக்காக வந்தார் என்பதை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும்
இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.